இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்தமுள்ளவரே துதிக்கிறோம் அப்பா. மனவாளரே ஆராதிக்கிறோம் தகப்பனே. ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா. வானத்திலிருந்து ஜீவ அப்பமே எங்களுக்கு அழைக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்கவரே சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தேவரே. அப்பா நன்றி ராஜா. இந்த 14 நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தாவியானவரே. திரியேக தேவனே சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. விலகாதவரே, உங்கள் கைவிடாதவரே தகப்பனே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னிடமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னிடமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமான நடத்திடுவேன், உன்னை அதிசயமான நடத்திடுவேன். நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோட இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோட இருக்க பயமே. கண்ணீர் யாவாய் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவாய் துடைத்திடுவேன். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அழுதிடம் என்னை தேடிடுவார், நான் அழுத்திடும் கரனை பெற்றிடுவார். அழுதிடம் என்னை தேடிடுவார், நான் அழுத்திடும் கரனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செலுத்திடுவார், அத்திமரம் போல் செலுத்திடுவார். ஆசையம் உன்ன கனி கொடுப்பான், நான் ஆசையம் உன்ன கனி கொடுப்பான். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வரக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் வாக்கினாலே, நீதியின் வரக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் வாக்கினாலே. ஆவியில் உன் மயத்தை விட்டிடுவான், ஆவியில் உன் மயத்தை விட்டிடுவான். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மறை போல் உன்னை காப்பேனே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மறை போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த 10 மாதம் ஆண்டவரே, அப்பா எங்களை விட்டு விலகாதவர், எங்கள் கைவிடாத தேவன். அப்பா ஆண்டவரே, அப்பா எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து வந்த நல்ல தகப்பன், தோளின் மேல் சுமந்து வந்தவர். அப்பா ஆண்டவரே, உள்ளங்கையில் வாழ்ந்தவர். அப்பா எங்கள் பேர் அழைத்த தேவன், கண்மூலையில் போல காத்த தேவனே, ஒரு பறவை தகப்பனே போஷித்திலே, பாதுகாத்திலே, பராமரித்திலே ஆண்டவரே, எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்திலே ராஜா. அப்பா அதனால் இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதி 1ஆம் நேரத்தை இயேசுவே துதிக்கிறோம் தகப்பனே, மகிமையை செலுத்துகிறோம். அப்பா எங்கள் காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கருதுகள் சட்டைகளுக்கு உயர் பறக்க செய்த தேவனுக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, சுமந்தவரே நன்றி ராஜா. எண்ணி முடியாத அற்புதங்களை என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை என் வாழ்வில் செய்தவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் நன்றி சொல்ல வார்த்தையிலே ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தின் கடவுளை உயர்த்துகிறோம். ஏற்ற வேளையில் வாக்குத்தத்தந்து என்னை சொல்விடாத காத்ததை நீ பாடுவேன். சோதித்த வேளையில் தீர்வைகள் தந்து என்னை விழுந்திடாத சுந்தரை போற்று பாடுவேன். ஏற்ற வேளையில் வாக்குத்தத்தந்து என்னை சொல்விடாத காத்ததை என்னை பாடுவேன். சோதித்த வேளையிலும் தீர்வைகள் தந்து என்னை விழுந்திடாத சுந்தரை போற்று பாடுவேன். உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையாவே, இளைவிடாமல்
உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? முக்கிய மகிமை முக்கிய துதி செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகர் மீட்பர் என்று நாம் அறிவிக்கிறோம். இவருவரே எங்கள் தேவன், இவருவரே எங்கள் தகப்பனப்பா. பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தவரே பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உலகத்தோடு ஆராதிக்கிறோம் அப்பா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயைப் போல தேற்றியது நீ பாடுவேன். வேள்வைகளால் நான் நினைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனுக்குள் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயைப் போல தேற்றியது நீ பாடுவேன். நான் நினைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனைப் போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். இருவர்கள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. உழைத்தது எல்லாம் இருவர்கள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அனுரை நாங்கள் பூமியில் இருப்பது ஆராதிக்கவும் நீங்கள் வாழ்க்கை நன்மைகள் எல்லாம் நினைத்து நன்றி சொல்வதாக நாங்கள் இருப்பாண்டவரே. தேவனே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் நினைச்சு பார்க்கிறோமா ஆண்டவரே. எங்களை குப்பையில் எடுத்தீராண்டவரே. பாவத்தில் விட்டு எடுத்தீங்களப்பா ஆண்டவரே. எங்கள் பாவ சேர்க்கை ரத்தத்தினால கழுவுறீங்களப்பா. உங்கள் நாமத்தை அழைத்திலே பிள்ளைகளால் தகுதியை கொடுத்தீங்களப்பா. வைக்கியப்பா முன்னே தூரமாக இருந்தோம். இன்னும் ரத்தத்தினால கழுவிடும் பிள்ளைகளானவரே. கிட்டி சேர்ந்தவே அதற்கா நன்றி ராஜா. கிட்ட சேர்ந்தவே அதற்கா நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் ஆவியானவரே வேகம் சொல்லுவே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. இறங்காத மேகமே செல்வ மேகமே. இறங்காத மேகமே செல்ல வேகமே. ஆவியானவரே ஆவியானவரே வல்ல ஆவியானவரே ஆவியானவரே வல்ல ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் பொன் செல்ல மேகம் நீர். விலகாத மேகம் நீர்
உன் செல்வமே பரிசுத்தாவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே பேரின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே பேரின் ஆவியானவரே சத்தியாவியானவரே பிதாவின் ஆவியானவரே எங்களுக்கு உள்ளாவே தேவனாய் இருக்கிறவரே அப்பா உங்களுக்கு நன்றியானவரே ஸ்தோத்திரம். என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயல கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பின் ஆவியானவரே இறையேற பெற்றவரே இறையாம் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே இறையேற பெற்றவரே இறையாம் பரிசுத்தரே நன்றி ஐயா நன்றி ராஜா. அப்பா பரிசுத்தாவியானவரே மகிமையின் மேகமே அக்கினி தூணே சோதரிக்கிறோம் ராஜா. கண்மறையான தேவனே சோதரிக்கிறோம். எங்கள் கேடகமும் பெறணுமானவரே எங்களை ஆராதிக்கிறோம். என் நம்பிக்கையானவரே எங்களை போட்டுருக்கோம். அப்பா அப்பா இந்த 11ஆம் ஆண்டு தகப்பனே ஒரு சமூகத்தில் வந்திருக்க ராஜா. என் அப்பா ஆராதிக்கப்படி என் தேவன் இருக்கும்படி வந்திருக்க மாட்டாரே. நீ நல்லவர் சொல்ல வந்திருக்கோம். எங்களுக்கு வலிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்தும் தகப்பனே. 10 மாதமும் எங்களை வழிநடத்துகிற தேவனுக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்திக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 32 வசனங்கள் மாறி வாசிப்போம். சங்கீதம் 32 1லிருந்து 12 வசனம் மாறி வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறினாலே என் இரவுகள் விழுந்து போயிற்று. இரவு பகலும் என் மேல் உடைய கை பாரமானதினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சாயங்காலம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீ எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீ இக்கட்டிற்கு விலக்கி காத்து ரட்சணியும் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளப்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உனக்கு சேராத தீராத குதிரை போலவும் கேவார் கழுதை போலவும்
போகவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள், செம்மையானவர்களே உள்ளவர்களே எல்லோரும் ஆனந்தப்படுத்த வேண்டுங்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, வாயில் வார்த்தை புரிந்ததாக ஆண்டவரே, இதனால வாக்கு கேட்கறதே ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு வாக்குத்தையும் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. பாவ சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசுகிற தேவனுக்கு நன்றி அப்பா சொல்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 32 அதை நம்ம சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஆலோசனை ஆச்சரியமான தேவன் அவர். அவர் நாங்கள் ஆலோசனை கர்த்தர். ஆமென். அவர் நம் கேடகமா இருக்கிறார், நம் தகப்பனா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. மூத்த சகோதரனா இருக்கிறார் அவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமா இருந்தாலும், படிக்க ஞானமும், வேலை செய்ய வேலனமும், குடும்பத்துக்கு அடுத்த ஞானத்தையும் எல்லா திறமைகளையும் கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா. நம்ம பலத்துல வந்து செய்ய முடியாது. ஆண்டவர் பலனை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், திறமையை கொடுக்கிறார், காலங்களை கொடுக்கிறார். அப்படி இருந்தும் நம்ம என்ன கேட்கிறோம்? ஆலோசனையை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவரே, எந்த காரியமாகட்டும், சின்ன காரியமாகட்டும், பெரிய காரியங்களாகட்டும், எந்த விஷயமானாலும் நாம் தேவனை சார்ந்து கொள்வது அது நமக்கு இன்பமானது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை கலப்பட கேட்டுதான் செய்யணும், அதுதான் மரியாதை. அப்பா பிள்ளைக்கான அதுதான். என் இஷ்டப்படியே செய்வேன், யாரையும் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. வீட்டு அப்பா அம்மா இருந்தா கண்டிப்பா அவங்க கேட்டுதான் பண்ணணும். அப்பே நான் மேஜர் ஆயிட்டேன், எனக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு, எனக்கு வசதி ஆயிட்டாங்க, யாரும் கேட்க அவசியம் கிடையாது அப்படியே சொல்றது கிடையாது. உண்மையா ஒரு மகன் அப்பாவுக்கு பயந்து நடந்தானா ஒரு மரியாதை. அல்லேலூயா. அப்பா இருந்தாரு, வீட்டுக்கு பெரியவர்கள் இருக்கிறபடியால் அவரை கனம் பண்றவர், மதிக்கிறோம் அவரை. அப்படி அதை மரியாதை. அவர் உலகப்பிரகாரம் தகப்பனுக்கு நம்ம அனுசரித்து போகும்போது, அவர் கீழ்ப்படியும் போது, அவர் கீழ்ட்டு எல்லா காலம் செய்யும் போது, அப்போ சந்தோஷப்பட்ட பரவாயில்ல, என் பையன் எனக்கு இவ்வளோ வயசானாலும் ஒரு மூலையில் உட்காந்து இதை கேட்கல, என் இஷ்டம் அப்படின்னா என்னை நல்லாத எனக்கு மரியாதை கொடுக்குறான். இப்போ அப்பாவுக்குள்ளும் மகிழும். அப்பா என்ன சொல்லுவார்? இல்லை என் பையன் கேட்காம செய்ய மாட்டாங்க. அவன் பிள்ளைங்க கொண்டாடி இருந்தாலும், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் எனக்கு கரெக்டாக ஞானத்தை கொடுப்பான் அவன் எப்பவுமே. அவன் அல்லேலூயா. நீ ஆலோசனை எல்லாம் எதையும் அவன் செய்ய மாட்டான். அவன் இது பூமிக்கு வாழ்க்கை. அப்ப ஆவிக்கிற தகப்பனாக தேவனுக்கு அமேன். ஆவிக்குள்ளாக நீங்களும் நாமும் எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கு கேட்டு அவர் கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி செய்ய பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம இதை கரெக்டா பண்றோம், இதில் பண்ண விட்டுருக்கோம். பூமியில் அப்பாவை கணக்கு பண்றோம். ஆவி தகப்பனாக தேவனுக்கு ரொம்ப வயது நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா. உள்ள வருவது பைக் நடந்துட்டு வருவாங்க. அப்படின்னு சொல்லாரு, வசனத்தை நோக்கி பார்க்கிறவனே அல்லேலூயா ஆண்டவர் பார்க்கிறாரு. வசனத்தில் என்ன பண்ணணுமா? நடக்கணும். ஆமென். இன்னும் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ வசனத்திலே மறுதலிக்காமல் கை கொண்டபடியால் இதோ உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். அது ஒருவனும் கூட்டாது. இந்த மாதிரி நீங்க என்ன காரியம் செய்யப்படுறது தெரியாது. உங்க படிப்பு விஷயமாகட்டும், நீங்க செய்யப்படுற காரியங்கள், ஒரு வேலையாகட்டும், எல்லா குடும்ப காரியம் எல்லாவற்றிலும் தேவனுக்குள்ள திறந்த வாசல் வைத்து ஆமென். உங்க கண்மேல் அவர் கண் வைத்து நீங்க என்ன காரியம் செய்யணும், நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும், நீங்க எப்படி உயர்ந்து வரணும் ஆமென். இதெல்லாம் நீ அவர் கேட்டு செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். நம்ம மனசு மாமசம் விரும்பினதை விட்டுட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் கேட்டு செய்யும் போது குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் ஐக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, தேவ ஆசீர்வாதம், தேவ ஞானம், தேவனுடைய எல்லா கிருபையும் கொண்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப அப்பா நம்ம கீழ்ப்படி செய்யும் போது சொல்ல நான் அவனை வாழாக்கணும் கரையாக்கணும் கீழாக மேலாக்குவேன் இதுபோது கீழே இருந்திருக்கலாம் நீ வாழாக இருக்கிறான் ஆனா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது என் நாணத்தை சார்ந்து கொள்ளும் போது நீ கேட்டு செய்யும் போது அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி நீ கீழே விட மாட்டேன் நீ அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்து பிள்ளைகளை நம்மளையும் நம்ம குடும்பத்தை எல்லாம் தீங்குக்கு விலகி பாதுகாத்து தீங்கு நம்ம துக்கப்படுத்தாத வழிக்கு வேதனைப்படுத்தாத வழிக்கு ஆசீர்வதித்து வேலையில் அவர் விசாரமாக்குவார். அவர் கடுமையை கண்டித்தும் பாலாக்கும் பலன் வைக்கும் அவர் தப்பவிப்பார். அவர் அல்லேலூயா. எப்போதும் உங்களுக்கு உன்னதமான நிழல் உங்க மேல உண்டு. ஆமென். கொஞ்சம் மாசம் நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. இதை முதல்ல வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கணும்னா அல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருங்கள். அவர் சமூகத்தில் ஆராதிங்க. அவரை குடும்ப ஜீவிதம் ஐக்கியப்படுங்க. பிள்ளைகள் ஆராதிக்க வைக்க நல்லா வேலை படிக்க வைங்க. கர்த்தர் சொல்ல காத்திருக்க வைங்க. ஆமென். நம்மள பிள்ளைகளோ கூடுமான அளவும் புரியா இருக்கும்போதா ஆண்டு சொல்ல திவிமா ஆண்டு சொல்ல காத்துரு ஆண்டு பேசுவாரு உட்காந்துற சமூகத்துல பிள்ளைகளை என்ன பண்ணணும் ட்ரைனிங் கொடுக்கணும் பழக்க வைக்கணும். ஆமென். கண்டிப்பா பிள்ளைகள் ஆண்டு பேசுவாரு. அவங்க தேவைக்கு ஞானத்தை கொடுப்பாரு, பராக்கிரமத்தை அவங்க கொடுப்பாரு, ஜனம் கொடுப்பாரு, பாதுகாப்பு கொடுப்பாரு, கிருவை அவங்க சொல்லிட்டு கொள்ளாங்க. கர்த்தர் போக்குறது பாதுகாப்பாரு. பிள்ளைங்களுக்கு படிக்கிற ஞானம் கொடுப்பாரு. பிள்ளைங்க ஒரு கீழ்ப்படிவாங்க. கர்த்தருக்கு பயப்படுவாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்படிலாம் செய்யும்போது நம்ம ஆவியான தரப்படுறோம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம வலிமைப்படுத்துறோம். அல்லேலூயா. 11 நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஆமென். அப்புறம் எப்படி மகிழ் அவர்கள் நம்ம அவங்க நல்லா ஆராதிக்கணும். அவரை நம்ம அப்பாவை நல்ல மகிமையை செலுத்தணும். அவர் நல்லா சோதனம் பண்ணணும். அவருக்கு அவர் கீழ்ப்படிக்கணும். ஆமென். இப்போது நம்ம கோபப்படுறது, சண்டை போடுறது, கசப்பா இருக்கிறது, பிசாசு இடம் கொடுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிசாசம் தந்திரமா எப்படியாதான் பண்றான். திருக்குள்ள சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ சமாதானமா இருக்கக்கூடாது. இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? வழிகளை திறந்து எப்படி உள்ள வர பார்க்கலாம். பிள்ளைகள் மூலியமா, கணவன் மூலியமா, மனைவி மூலியமா எப்படியாவது சந்தர்ப்பத்தை தேடி வகத்தை சுற்றிருக்கிறான். நீங்க அவங்க இடம் கொடாமல் தெரிந்து புத்தியோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கிருபைக்கு காத்திருங்க. ஆமென். கர்த்தருக்கு நல்லா மகிழ்ந்து கணிப்புங்க அவரை. அல்லேலூயா. திங்க தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்குமா? ஆமென். கர்த்தருக்கு உங்களுக்கோ நீதிமன்ற உங்களுக்கோ ஒரு நன்மை குறைபாடாத மாசம் கர்த்தரும் தேவையெல்லாம் சந்திப்பார். கர்த்தரும் குடும்பத்தை பாதுகாப்பார், கணவனை பாதுகாப்பார், பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்க வீட்டுக்கு தேவையை சந்திப்பார். கர்த்தர் பராக்கிரமசாலி அவரோடு கூட இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. உன் கண்மேல் அவர் கண் வைத்து. அல்லேலூயா. நம்ம அநேக ஆலோசனை கேட்டிருப்போம். நம்ம மனுஷன் ஆலோசனை கேட்டிருப்போம். நம்ம ஆனா இன்னைக்கு மனுஷன் ஆலோசனை கேட்காதீங்க. கேட்க தப்பு கிடையாது. ஆனா அந்த அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. உனக்கு எல்லாவற்றையும் நன்மையான ஆலோசனை சொல்லி தேவன் மட்டுமே. அல்லேலூயா. மனுஷன் சொல்ற ஆலோசனை சில டைம் உங்களுக்கு ஒர்க் ஆகும், சில டைம்ல ஒர்க் ஆகாது. தேவனுடைய ஆலோசனை என்னென்ன நினைச்சிருக்கும். அல்லேலூயா. என்ன ஒரு ஆலோசனை கர்த்தர் அவர் செயல் மகத்துவமானது. அல்லேலூயா. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்ட ஒழிய குதிரைக்கு கட்டுற மாதிரி வாயை கட்டாவிடோ கட்டாத வாயில தப்பு கொள்ள முடியும். இந்த வாயில தப்பு தப்பா பேசுது, இல்ல மனசு எப்படி யோசிக்க வைக்குதோ அப்படியெல்லாம் வாய் பேசுது. அப்புறம் சொல்லாது வாயை காத்துக் கொள்ளுங்க. ஆமென். நீ நல்லதாக பார்க்கணுமா? ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டு அருந்து வாயை காத்துக்கொள்ளு. வாயில எல்லாத்துக்கும் தீமையா இருக்கு. வாய் ஜீவ கூட்டு. அல்லேலூயா. இந்த ஜீவ கூட்டுற வாயில தப்பு தப்பா பேசி சமமான வார்த்தைகள் பேசி தீமை நீங்க வரவழைச்சிக்காத, வியாதி வரவழைச்சிக்காத, சாபத்தை வரவழைச்சிக்காத. விலாசம் பண்ணுவான். வாய் கட்ட அவுத்து விட்டுருவான். அவன் விரும்புறதெல்லாம் அவன் பேச வைப்பான். ஏன்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. இதாக தானாக செய்ய மாட்டான்.
அவனுக்கு என்ன பண்ண மனுஷனை இருந்தால் மனுஷன் ஏறி விட்டு பேச வைக்கிறான். அதே போல தேவன் தானே செய்ய மாட்டாரு. தேவன் நீ வேணும். அல்லேலூயா. நீ நீதிமான்கள் நீங்க பேசும்போது ஜாக்கிரதா பேசணும். வாயை காத்துக்கொள்ளணும். சொல்ல வாயை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நல்ல நாட்கள் பார்க்கணுமா, என் வாயை காத்துக்கொள்ளணும். நான் என்ன சப்சிக்கு இருந்தா ஆண்டு எப்படி ஆசிரியப்பாரு. அல்லேலூயா. பார்த்து நிரம்பி நல்லதா இருந்தாதான் என் புதிய ஆசிரியர் இந்த மாதம் விட்டு ஊற்றி வந்து நிரம்பி ஓட செய்வார். அல்லேலூயா. இன்னும் பழைய திருத்திலேயே வச்சிருந்து உன்னை அழுப்பியோ பழைய மன சுபாவம் உள்ளே இருந்தா எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அவர் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்கிறாரு. நம்ம தகுதியாக இருக்கணும்னா நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களோ நீங்க எல்லோரும் ஆழ்ந்த வழக்க விடுங்கள். நீதிமான் வீட்டு ரட்சிப்பில் கம்பீர சத்தம் உண்டு. வியாதியின் சத்தம் கிடையாது, இருமல் சத்தம் கிடையாது, கண்ணீர் பள்ளத்தட்டு கிடையாது. ரசிக்கப்பட வீட்டில் எப்போதும் கம்பீரமான சத்தம் இருக்கும். அல்லேலூயா. சுற்றி ஜனங்கள் பார்க்கணும், எப்பப்பா எப்போதும் சந்தோஷமா இருக்காங்கப்பா, அவங்க நம்ம தேவனையும் ஆராதிக்க எப்போ போதும் அவரே துதிக்கிறாங்களப்பா. அல்லேலூயா. ஏன்னா பார்க்கணும், அவங்களும் பிரச்சனை இருக்கு, அவங்களும் பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை மத்தியும் அவன் சமாதானமா இருக்காரு. அவன் தேவன் நோக்கி அவன் ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போது சண்டை போட்டு பக்கம் என்ன நினைப்பாங்க, இப்ப சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, இயேசு சொல்றாங்க அப்படின்னு வந்து சாட்சியெல்லாம் போயிடுது. நீ கத்தருக்கு கீழ்ப்படுத்த ஆராதிக்கும் போதோ ஒரு மணி வீட்டில் கழித்திரு திராட்சை கொடி போல் இருப்பான். பிள்ளைகள் மத்திய சுற்றி ஒளிய வர கண்டுகள் போல இருப்பாங்க. நீங்க ஆபரகம் சந்ததி போல இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. எங்க சமாதானம் இருக்கோ அங்க தேவ ஆசீர்வாதம் இருக்கும். எங்க காலம் இருக்கோ அப்படிதான் சந்தோஷம். இந்த கான்செப்ட் தான். சமாதானமா இருந்தீங்கன்னா எல்லா ஊழலும் தேடி வரும். அல்லேலூயா. என்ன சமாதானம் தேவ சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ சமாதானம் இருந்து பாரு, கர்த்தரை ஆராதிச்சு பாரு, கணவனை கீழ்ப்படுத்தி பாரு, பிள்ளைகளை அப்பாவை கீழ்ப்படுத்தி பார்க்கட்டும், ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் உங்களுக்கு தேடி வரும். நன்மையும் கிருபையும் கொண்டு வரட்டி பிடிக்கும். அல்லேலூயா. இப்ப குடும்பத்தை சண்டை போட்டு வாக்குவாத பண்ணிக்கிட்டு நீயா நல்லா போட்டி போட்டுக்கணும் நிம்மதியில்லாத சமாதானம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க வியாதி வருது, பற்றாக்குறை வருது, பொருளாதார பிரச்சனை வருது. இதெல்லாம் காரணம் யாரு? நம்ம வாய் தான். அதான் நம்ம எண்ணத்தை மாற்றணும், நம்ம வாயை மாற்றணும். கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து அதை நோக்கி பார்க்கும் போது உங்க முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. எழுந்து அப்பா நன்றியப்பா, நீ எங்களுக்கு மறைவிடமா இருக்கீங்கப்பா. இதை இக்கடுகளெல்லாம் விலக்கி காத்து அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களை ஏற்றி உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் நன்மை செய்தபடியால் உங்களை புது பாட்டுகள் பாடுவோம் ஆண்டவரே. கர்த்தர் நன்மை செய்தபடியால் பாடுவே உங்களை ஆராதிப்பேன். ஆண்டவரே நடத்தி பாருங்க. கர்த்தர் 10 மாதமும் உங்களை பாதுகாத்தாரே, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தாரே, உங்கள் வீட்டை பாதுகாத்தாரே, உங்கள் தேவைகளை சந்தித்தாரே, தேவையான நேரத்தில் கலனாய் வந்தாரே, குறைவான நேரத்தில் நிறைவாக வந்தாரே, நீ காணும் போது ஏற்றி தாங்கி சுமந்தாரே, பயப்படாதே என்னோடு சொன்னாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு போக்கே வரும் பாதுகாத்தாரே. கர்த்தருடைய எல்லா தீவுக்கு விலகி பாதுகாத்தாரே. எல்லா மனுஷங்களும் கைது செஞ்சாரே. இது நல்ல வேண்டுதல் அல்லவா? இது நல்ல பரிகாரி அல்லவா? இது நல்ல சமாளிக்க அல்லவா? அல்லேலூயா. நல்ல தகப்பன் அல்லவா? ஓ தேவனே நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அன்றே ஒரு பரிவேண்டி நடத்தினே யெகோவா ஈரேவும் சோதரப்பட்டாவே கடையில நேரங்களில் ஆண்டவரே வா என் சூழ தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. 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 ஒவ்வொரு மாதம் காண்பே வா வீட்டு ஆபீஸ்ல கட்டியம் என்னை ஆசீர்வதித்தீரே. அதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகள் போக்கி வந்து பாதுகாக்கிறே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
பரிபூர்ண சுகம் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி அப்பா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது எங்களுக்கு ஆவியார் தாமே எங்கள் ஜெயத்தை ஏற்று அவரே யெகோவா நிசியா எங்களுக்கு வெற்றியை கொடுத்தீரே. அதற்காக நன்றி நன்றி. சோதரம் சோதரம் தரப்பே நிறைவேற நேரத்தில் விரல வந்தவரே, ஞானத்தில் குறைவில் இருக்கும்போது ஞானத்தை கொடுத்தவரே, நீங்கள் கண்மேல் உன் கண் வைத்து ஆழத்தை சொல்கிறதே. நீ சொல்லினே அமைதி இருந்து நானே தேவன் என்று பாருங்க சொல்லினே. நான் பூமியில் வைத்திருக்கிறேன், வானத்தில் வைத்திருக்க சொல்லினே தரப்பே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ என்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லினே. ஆமென் ஆமென். வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை போராடி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தீமை வந்திருக்கிறோம், வேலைகள் வந்திருக்கிறோம், குறை வந்திருக்கிறோம். அது சொல்றாரு, நீங்க இன்று கண்ட இந்த எகைத்திரை நீங்க என்றைக்கும் காண மாட்டீர்கள். உன்னோடு போராடுகிற எந்த தீமையும் எந்த பொல்லாத மனுஷனும் நீ தேடியும் நீ காணாதிருப்பார். நீ சத்துருவை தேடியும் காணாதிருப்பார். நீ பயனை தேடி நீ காணாதிருப்பார். நீ குறை தேடி நீ காணாதிருப்பார். இந்த தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், உன் காயங்கள் கட்டுகிறவர், உன் வேதனையை சுமந்தவர், உன் துக்கத்தை சுமந்தவர். அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உனக்காக நித்திய பரிகாரம் செஞ்சவர். உனக்காக உன் தோஷங்களை சுமந்தவர், கலவத்தை ஏற்றுக்கொண்டவர். ஓ அவரே உன் பரிகாரி, இயேசுவே உன் பரிகாரி. ஹalleluya ஹalleluya. பாவத்துக்கான நிவாரண பலியை செலுத்திருக்கிறார் உனக்காக. ஆமென் ஹalleluya. இனி நீங்கள் துரோகிகள் அல்ல, இனி நீ குற்றவாளி கிடையாது, தேவ கோபாக்கள் கிடையாது, பிசாசு குற்றவாளிக்க முடியாது. நீ நியாயப்பிரமாணம் கீழே இல்லை. உனக்காக நியாயப்பிரமாணம் எழுதியவர், நியாயப்பிரமாணம் முடிவா சிலுவையில் உனக்கு எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். உதாவே எல்லா விடுதலையும். ஆமென் ஹalleluya. இன்னைக்கு நீ நீதிமான்கள், நீ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு எந்த சாபம் தலைமையில கிடையாது, உங்களுக்கு எந்த சாபம் கிடையாது, உங்களுக்கு எந்த சாபம் கிடையாது. நீ ஒரு சாபம் தலைமையில் காண முடியாது, யாரும் பின்தொடர முடியாது. இயேசு நாமத்தில் பேசுகிறார்கள். ஜீவன் விடாமல் அப்பா, ஜனம் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறப்பா, உன் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாகட்டும் அப்பா, வெள்ளம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா, நன்மை உண்டாகட்டும் அப்பா, பெருக்கம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே, பெரிய நிம்மதி உண்டாகட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா ஜனங்கள் வாழாக்காமல் தலையாக்குகிறார்கள். இனி கடன் வாங்காதபடிக்கு அநேக ஜாதி கடன் கொடுக்கபடி தேவனே என் ஜனங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் செல்வத்தை பெருக செய்யப்பட நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரன் சோதரன் நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாயிடாமல் மகிழ்ச்சியாக்கள் சொல்லினானே. நித்திய மகிழ்ச்சி தலைமையில தங்கியிருக்கும், சஞ்சலம் கைப்பு ஓடிப்போம் சொல்லினானே. சத்துருவே, பொல்லாதவனே, சபிக்கப்பட்டவனே, வஞ்சிக்கிறவனே, சர்ப்பவாயனே, இயேசு நாமத்தில் விரோதம் வருகிறோம். எழுதப்பட்டிருக்கிறது சத்துருக்கள் மத்தியில நான் உன் வங்கி ஆயத்தப்படுத்தி உன் தலையை அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் சுகம் சமாதானம் நிம்மதி சந்தோஷம் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நிரம்பி வந்து ஓடட்டும். சத்துருக்கு மத்தியில் தலை வைக்கிற தேவன் இவர். ஓ இவர் மாறாதவர், இவர் இருக்கிறவாகவே இருக்கிறவர். சத்துரு கண்ணுக்கான கத்துரு பிள்ளைகளை ஆசிரியக்க தேவனா இருக்காங்க. ஓ பரிபூர்ண சுகம் தங்கிருக்க வீட்டுல, உன் வீடு அப்பத்தின் வீடு, உன் வீடு சுகத்தின் வீடு, உன் கத்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, உன் வீடு கத்தரை ஆசீர்வாதம், உன் பிள்ளை கத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உன் கணவன் கத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். படிக்க ஞானம் பாதுகாத்து பண்ணுங்கப்பா. எல்லா மனுஷனும் கையில கிடைக்கணும். வீட்டில் தேவைகள் சந்திப்பதாக பெருகிடங்கள், வியாதிகள், சாபங்கள், தீமைகள் ஒரு கொள்ளாதவர்களுக்கு வேறுபட்ட ஏசு பெருசு மக்கள் வேலடிக்கிறோம். குடும்பத்தை வேலடிக்கிறோம்ப்பா, பிள்ளைகள் வேலடிக்கிறோம் ஐயா, சமூகத்தில் வேலடிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. பயங்க இயேசு நாமத்தில் கேட்கும்ப்பா. கவலைகள் எல்லாம் உங்களுக்கு பயங்கரலாம் போகட்டும்ப்பா, மன அழுத்தங்கள் நீங்கட்டும்ப்பா, போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசு நாமத்தில். ஆமென். தேவ சமாதானத்தை கட்டளையிடுகிறோம்ப்பா, தேவ சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். மனதில் மைண்டில் மனசுல வீட்டுல சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. இயேசு சமாதானம் ஆளக்கிறது, தேவ சமாதானம் ஆளக்கிறது. ஆமென் ஆமென். ஓ நல்ல மீட்பரே, ஒரு பறவை நடத்துகிறாரப்பா. உள்ளம் குடும்ப ஜனங்களை வேற்றில காண செய்யப்பா. தீங்கு அழுவாதவர்களுக்கு ஒரு கூடல பறவை ஒழித்து வைங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த மாதிரி எந்த விளைவெடுக்கும்
ஒரு ஜனத்துக்கு வரக்கூடாதுப்பா. பிள்ளைகள் கத்த பிறவில் வரக்கூடாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று ஒன்றை சேதப்படுத்தாது சொல்லுகிறப்பா. ஒரு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே ஒரு சொல்லிலே சத்துருவானவனே உன் கையை ஜனங்களுக்காக பிசாசே வியாதி பிசாசே தத்திரப்பே உன் கையை என் ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடந்து கொள்ளுது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடந்து கொள்ள சத்துருவே என் ஜனங்களை தொடாத, வீட்டை தொடாத, உடம்பை தொடாத சத்துருவே இயேசு கிறிஸ்து வட்டத்தினால் வேதனைக்கிறப்பா. என் ஜனங்களை பாதுகாத்து சொல்லுங்க. கண்மனை போல பாதுகாத்து சொல்லுங்கப்பா. நன்றி நன்றி தரம் சாப்பிடுற அப்பத்தில் தண்ணி ஆசீர்வதித்து வியாதி இருக்குது. தேவைகளை சந்திக்கிறார்கள். வாசராஜா நீ சொன்ன வார்த்தையின்படியே உன் கண்மேல் என் கண் வயிற்று ஒழுங்கின ஆலோசனை சொல்ல சொன்னீங்க. படிக்கும் போது உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியலையா? அன்றைய ஞானங்கள் அன்றே படிக்கிற ஞானம் கொடுங்கப்பா. என் கண்மேல் உன் கண் வைத்து ஒரு ஆலோசனை சொல்ல சொன்னீங்களப்பா. நீங்களே ஆலோசனை கற்றுனானது எனக்கு கலந்துக்கிறேன் சொல்லிக் கொடுப்பா. சொல்லி படிக்க கண்டிப்பா முஸ்கலிங்களா கஷ்டம் சொல்லிக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டில் இருக்க பெண்களுக்கும் அவர்கள் ஞானம் கேளுங்க. குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, குடும்பத்தை கட்டி எழுப்ப, இந்த ஆவிகள் வாழ்க்கை வாழ ஞானம் கேளுங்க. ஹல்லேலூயா. ஞானத்தை சொருவிய அவங்க சகல புத்தகம் அடங்கி இருக்கிறது. உனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள விழாவை கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுக்கு தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் சொல்றப்பா வேலை செய்ய ஜனங்கள் நான் சொல்றேன். வேலை ஸ்தலத்துல எல்லா ப்ராஜெக்டும் பண்ணி முடிக்க திறமையை கற்றுக் கொடுப்பார்கள், ஆலோசனை கொடுப்பார், எல்லா மனுஷங்களும் கையை கொடுப்பார்கள். ஓ தேவனே சொல்கிறோம். கரங்கள் ஆசிரியர்களாக சொல்லிக்கிறோம். காலத்துக்கு உங்கள் பேசுவதற்காக நன்றி இருக்கா. உங்கள் மூக்கள் கரிக்கூற வார்த்தை கீழ்படிய வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லதுக்காக. ஆமென். அதற்கு காணிக்கையும் கஷ்டமாக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சு கொடுப்போம். என் குற்றங்களை மன்னிக்கிறவரப்பா, என் வீடுகளை மன்னித்தீங்களப்பா, என் அக்கிரமத்தை மன்னித்தீங்களா? மனுஷத்தை வட்டத்தினால கழுவுறீங்களே. கடனை உயர்த்தி அறிக்கையிடுவோம். என் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நல்ல நிலவாகிய சமூகத்தில் உங்களை ஆராதிச்சு நாம் விளைக்கிறோம். நீ சொல்லினே வாழாக்காமல் தலையாக்குவேன், வீடாகாமல் வேதாக்கும் சொல்லினேன். நீ கடன் வாங்காதவர்களுக்கு, நீ கடனை வாங்காதவர்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆசிரியம் செல்வத்தையும் செல்வத்தையும் இந்த நாளிலே நீங்க இருக்கிற பார்த்து இது 1000 மடங்கு இதை ஆசீர்வதியும். ஆமென். சொன்னபடி ஆகும். சந்தோஷமாக கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிரானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிரானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது கூட
கர்த்தர் தாவீது அழைச்சாரு. ஆனால் தாவீது ராஜாவா இருந்தாலும் கர்த்தரின் ஒவ்வொரு காலத்தில் ஆலோசனை கேட்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதே போல நீங்களும் வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் என்ன காரியம் நீங்க செய்ய போவதா இருந்தாலும் சரி, நீங்களும் தாவீதை போல தன்னை தாழ்த்தி ஆண்டவர் நீங்க ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் அருமையாக நடத்துவார்கள். முன் சென்று போனவர்கள் எல்லாம் சபையாக்குவார். உன் பாதை சீர்படுத்துவார். அவர் நன்றி சொல்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. விடுதலை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடும் குடும்பத்தோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சமாதானம்.